யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. என்னமோ மோடி மட்டும்தான் பத்திரிக்கையாளர்களை ஃபுல்லாக விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறது மாதிரியும், மோடி மட்டும்தான் செய்திகளை இருட்டடிப்பு செய்கிற மாதிரியும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தோழர்களே, தமிழ்நாட்டில் கேடி மீடியாக்கள் என்று ஒன்று உண்டு. பத்திரிகையாளர்கள் என்கின்ற போர்வையில் ஒரு கட்சியின் சார்பாக இருப்பது தவறல்ல. ஆனால் அந்த கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விட மிக மோசமாக எதிர்க்கட்சிகளையும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் பேசக்கூடியவர்கள் இன்று என்ன செஞ்சுருக்காங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் தோழர்களே. ஆளுங்கட்சி இருக்குது, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது தான், ஓகே ரைட்டு. ஆனால் அந்த பத்திரிகையாளர்கள் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்ட இயக்கங்களையும் பேசுகிற விதம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யாரும் மன்னிக்கவே முடியாது. நான் சாட்சியோடு தான் நான் பேசுகிறேன். ஒரு தந்தி டிவியில் நிர்வாகியாக இருந்த ஒருவர், ஊடகத்துறையில் இன்று வரை ஜாம்பவனாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், அவர் பேசுகிறாரு, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போய் சந்திக்கிறாங்க. சரி, சந்திச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. அதே மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் போய் சந்திக்கிறாங்க. ஓகே, வந்துட்டாங்க. இது செய்தி தானே. இந்த செய்திக்குள்ளே இருக்கக்கூடிய உள் அரசியலை மட்டும்தான் இப்போ பேச போகிறேன். இந்த செய்திகளை பேசுவதற்கு யாரும் ஆள் இல்லை என்ற காரணத்தினால் நான் இந்த செய்தியை யூனிவர்சிட்டியில் நான் பதிவு செய்கிறேன் தோழர்களே. இந்த செய்தி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஓபிஎஸ் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டாப்புல, தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்துட்டாப்புல. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சொல்கிறாங்க? எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த மகிழ்ச்சியில் இருந்த திமுக தொண்டன் ஒருவன் அம்மா உணவகத்தின் பெயரை அடித்து உடைத்து அதை கீழே இழுத்து போட்ட பொழுது அதை அப்படியே தடுத்து நிறுத்தினது மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் அதற்கு ஆதரவு கொடுத்த ஒரு தலைவரை போய் ஓபிஎஸ் போய் சந்திக்கிறதுனா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஓபிஎஸ் என்ன சாதாரணமாக நீங்கள் நினச்சிங்களா? தென்மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய 2 திசைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் ஓட்டு சாலிடாக விழுவுங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, வேறு கட்சி ஆட்சிக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஓட்டுக்கள் அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். வாடகை விட்டு பிழைக்கக்கூடியவன்னு சொல்லி விமர்சனங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அந்த குரூப்பை சேர்ந்தவன். இதே ஆள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓபிஎஸ் செத்தா தூக்கி கொண்டு போய் போடுவதற்கு 4 பேர் கூட கிடையாதுன்னு சொல்லி பேசின வாய். சரி, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்த விஷயத்தை எப்படி புனிதப்படுத்துகிறாங்க தெரியுமா? விஜயகாந்த் வந்துட்டாப்புல. விஜயகாந்த் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவங்க சேர்ந்து ஸ்டாலின் கூட வந்த பிறகு அந்த கட்சி உச்சாய்க்கு போக போகுதுங்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 1000, 1500, 2000 ஓட்டுக்கள் தொகுதிக்கு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டுக்கள், அதை இழப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் விரும்பவில்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம். திமுக கூட்டணிக்கு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தானே. இப்போ நான் கேட்குற 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கிறத தான் நம்ம கேட்குறேன். கூட்டணி கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கட்சியை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அத்தனை பேரும் பிச்சு பிராண்டி பேசினது அப்போது ஸ்டாலினை தேமுதிகவும் ஓபிஎஸும் சந்திக்கிறதுக்கு தானா? அந்த கேள்வி நமக்கு வருது இல்லை, இயல்பாக வருதா இல்லையா? கூட்டணிக்கு உள்ளே இருக்கிறவங்கள அப்போ நீங்கள் வெளியேற்றுறதுக்கு ஒரு திட்டம் போடுறீங்கிற மாதிரி தானே ஒரு செய்தி உள்ளே போகுது. நீங்கள் அதனால தானே விஜயகாந்தோட மனைவி பிரேமலதா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் நீ புகழ்ந்து பேசுகிற. நாங்கள் எவரையும் சந்திக்கிறதுக்கு விரும்பவில்லை. யாரையும் சந்தித்தா அப்போது மற்ற கட்சிக்காரர்கள் போய், மற்ற கட்சி தலைவர்கள் போய் இன்னொரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களே, இல்லை ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை போய் நம்ம பேசணும் அப்படின்னா அவர்கள் மீது பழி அபாண்டமாக சுழத்தக்கூடிய இதே பத்திரிகையாளர்கள் வெறுப்பையும் நெருப்பை கக்குவதைப் போல கக்கி பேசுகிறது பத்திரிகையாளர்கள் குறைச்சிக்கிடணும். அது ரொம்ப முக்கியமானது. பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அரசியல் கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலை தான் அவங்க முழுமையாக டெலிவரி பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் எதிர் திசையில் இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, அந்த அரசியலை பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. அவர்களுடைய நியாயத்தை கேட்பதற்கு கூட யாரும் கிடையாது.
ஒட்டுமொத்தமாக விண்ணையும் மண்ணையும் வளைத்து போட்டுக்கொண்டு எப்படி ஒன்றிய அரசும் சில கட்சிகளும் அதுதான் சொல்கிறேன், அதுக்கு தகுதி உள்ள ஆளுக தான் அதை செய்ய முடியும். ஆனால் இன்று யூடியூப்பை மட்டுமே ஒரு பிழைப்பாக வைத்து பிழைத்து கொண்டு இருக்கக்கூடிய சில யூடியூப்பர்ஸுக்கு சப்ளிமெண்ட் யார் பண்ணுறா, பேக்ட்ராப் யார் கொடுக்குறாங்கிற செய்தி வந்து யாருக்குமே தெரியாது. ஒன்றும் சாதாரணமாக இயங்க முடியாது. இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோம், இந்த பேசுகிறேன், என்னுடைய சொந்த உழைப்பு, என்னுடைய சொந்த சிந்தனை, அதுதான். எனக்கு எந்த பேக்ரவுண்டு எந்த விஷயமும் எங்களுக்கு கிடையாது. உள்ளதை உள்ளபடி பேசுகிறேன். நாட்டில் எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லை என்று சொல்லிவிட்டால் என்ன நடக்கும்? அது நீங்கள் பேசணும்னா யாரை வேணாலும் ஆதரித்து பேசுவீங்க, யாரை வேணாலும் எதிர்த்து பேசுவீங்க, எல்லாரையும் சேர்த்து பேசுகிறாப்புல அத்தனை பேரும். அப்போ எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதற்கு கூட ஒரு சொல் கிடைத்து விட்டால் அத்தனை பேர் சேர்ந்து வந்து பாராட்டுறீங்க. என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற கூட ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோடு இருக்கக்கூடிய செய்திகளோடு சேர்த்து இந்த செய்தியும் சேர்த்து இணைச்சி கொண்டு பார்த்தா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை பத்திரிகையாளர்கள் வந்து கெடுப்பதாகத்தான் நம்ம வந்து பார்க்கும். எதிர்க்கட்சிகளோட செயல்பாடுகளை வந்து முடக்கிவிட்டால் ஆளுங்கட்சிகளுக்கு லக்கான் இல்லாமல் செயல்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். எப்படி பத்திரிகையாளர்களோட செயல்பாடு நடுநிலைத்தன்மையை இழந்து செயல்படுகிறது, அதைத்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே. எல்லா பத்திரிகையாளர்களும் நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் எல்லாம் எடுத்து பாருங்கள். அப்போ உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க அத்தனை பேரும் சங்கி, அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு விரோதி. இதோட சொல்லி நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்தியா ஒளிர்கிறது என்று நம்பிக்கையோடு இருந்த வாஜ்பாய் எப்படி வீட்டுக்கு போனாரோ, தமிழ்நாடு மிளிர்கிறது என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சி தன்னிகராளாமல் இருக்கக்கூடியதை என்னை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கி மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க, வேறு வேறு தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து. அதனால் வந்து தோழர்களே, பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் ஆக்டோபஸை போல இணையவெளியையும் இணைத்து அவர்கள் மிகப்பெரிய எதிர்ச்சொல் சொல்லுவோர் மீது பழி சொல்வதை நாம் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். மோடி மட்டும் மீடியாக்களை கைக்குள் வைத்திருக்கவில்லை, தமிழ்நாட்டிலும் கேடி மீடியாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சுய விருப்பத்தை மக்கள் மீது திணிக்கிறார்கள். ஒரு கட்சியை வெளியேற்றுவதற்கும் ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வருவதற்கும் இவர்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துவோம் தோழர்களே. அதையெல்லாம் பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியலை. இந்த செய்தியை யுனிவர்ஸ் சேனலில் பதிவு செய்வதில் பெருமைப்படுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கங்க.